ஆயிரம் இது நம்ம அருள்வாய்மொழி முருகர் கோயிலோட பார்ட் 2 வீடியோ தான். நம்ம கிட்டத்தட்ட மலை ஏறிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் ஏறினோம்னா கோவிலுக்கு ரீச் ஆகிடலாம். கோவில் அடிவாரத்தில் பிள்ளையாருக்கு ஒரு சன்னதி இருக்குது. பிள்ளையாரை வணங்கிட்டு மலை ஏறினோம்னா கோவிலுக்கு வந்துடுவோம். மேலே வந்து பார்த்தோம்னா அந்த அருள்வாய்மொழி மொத்த அழகையும் நம்ம பார்த்து ரசிக்கலாம். அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த இயற்கை அழகு வந்து வர்ணிக்க வார்த்தையே இல்லை. இந்த அழகு இன்னும் அழகு சேர்க்குற விதமாக கருவறையில் முருகப்பெருமான் அவ்வளோ அழகாக இருந்தாங்க. மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருந்தது. மொத்த அழகையும் வந்து பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ இதமாக இருந்தது. இந்த இப்படியே வந்தோம்னா கோவில் பின் சைடு வந்துட்டு பின்புறம் பிள்ளையாருக்கு இன்னொரு சன்னதி இருந்தது. பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த இயற்கையோட இயற்கையாக முருகப்பெருமான் பிள்ளையாருன்னு பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருந்தது. அப்படியே வந்தோம்னா பிள்ளையாரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முருகப்பெருமான் கருவறையில் பார்த்துட்டு வெளியே வந்தோம்னா அன்னதானம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ தைப்பூசன்றதுனால அன்னதானம் இருந்தது. அன்னதானத்துக்குன்னு தனி வீடியோ நான் போடுறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் அந்த இயற்கை அழகை பார்த்து ரசிச்சுட்டே இருந்தேன். அந்த அழகை வர்ணிக்க வார்த்தையே இல்லை. அந்த இயற்கை நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்கு. ஆனால் நம்ம திரும்ப அதுக்கு கொடுக்கறது நல்ல முறையில் நம்ம திரும்ப கொடுக்க மாட்டோம். ஆனாலும் இயற்கை தன் கடமையை கரெக்டாக செஞ்சுட்டே இருக்குது. ரொம்ப அழகாக இருந்தது. அழகு சேர்க்குற மாதிரி முருகப்பெருமான் அவ்வளோ அழகாக இருந்தாங்க. உங்களுக்கும் டைம் கிடைக்குன்னா ஒரு முறையாச்சும் அருள்வாய்மொழி முருகர் கோயிலுக்கு வாங்க.